கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் போயிருக்காங்க அஞ்சலி. அஞ்சலிக்கு வாட்ச்மேன பத்தின ஞாபகமாவே இருக்கு. என்னது அவர் லீவும் சொல்லல, எதுவுமே சொல்லாம பேசாம நின்னுட்டாரு. என்னவா இருக்கும்? அவருக்கு என்ன இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது அங்க ஒரு வயசானவர் வராங்க. அவர் வந்து என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அஞ்சலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னை அடையாளம் தெரியலையா? நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே உன் புருஷன்தாம்மா. அப்படி சொன்னதும் அஞ்சலினால நம்பவே முடியல. என்னங்க ஐயா சொல்றீங்கன்னு கேட்கவும், ஆமாம்மா அவ ஒரு சைக்கோ. அவங்க கூட வாழாத, நீ அங்கிருந்து போயிடுறது நல்லது. இல்லைன்னா உனக்கும் பேராபத்து கொண்டு வந்துருவான். உயிரோட கூட விட்டு வைக்க மாட்டாமா. நான் சொல்றத நல்லா கேளு. நீ அங்கிருந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறதே உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போறாங்க வாட்ச்மேன். விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கோமா. இவன் குணம் தெரிஞ்சுதானோ என்னவோ அந்த வீட்டுல யாருமே வேலைக்கு வச்சுக்கல. நான் மட்டும்தான் வெளியில வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்ததில்லை. நானே உங்களை அன்னைக்கு தான் பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு சுயநலவாதி. அது மட்டும் இல்ல, சரியான சைக்கோ. என்னையும் கொன்னுட்டு தான் நினைச்சு அடி அடின்னு அடிச்சு டிக்கில வச்சு செத்துட்டு தான் நினைச்சிட்டு என்னை கொண்டு போய் தூக்கி ஒரு ஓரமா வீசிட்டான். ஆனா நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் உயிர் இருந்ததுனால அக்கம் பக்கம் பார்த்தவங்க என்னை காப்பாத்திட்டாங்க. இதை பாருங்கம்மா, கை காலெல்லாம் எலும்பு முறிஞ்சு போச்சு. இப்பதான் மொல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு வேணா எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவனை நீ நம்பிடாதம்மா. எதுக்கு நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க வாட்ச்மேன். அப்பதான் அஞ்சலி யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா, வாட்ச்மேன் என்ன லீவா இல்ல எங்க போயிட்டாரு என்னன்னு கேட்கும்போது அவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி. பெரியவரை அடிச்சு கொண்டு வீசி போட்டுட்டு என்கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்காகத்தான் அப்படி பதட்டப்பட்டாரா? அதை பத்தியே திருப்பி திருப்பி கேட்காதுன்னு அவர் ஒரு கோவப்பட்டாரு. அந்த கோவத்தை இப்ப நினைச்சாலும் அப்படியே நெஞ்சுக்குள்ள நடுக்கமா இருக்குதேன்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி அப்பதான் யோசிக்கிறாங்க, அங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆனா விடியறதுக்குள்ளேயே அந்த வீட்டுல பளிச்சுன்னு யாரோ சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. யாருன்னு கேட்டா வெளியில இருந்து ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்றாரு மகேஷ். ஆனா அது உண்மை என்னங்கிறது இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. வாட்ச்மேனும் அப்படியெல்லாம் யாரும் வந்ததே இல்லைன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியாமையா நமக்கு தெரிய போகுது. ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு அந்த ரூம் சாவியை கேட்டா அது தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறாங்க அஞ்சலி. நம்மளையே கொஞ்ச நாள் உள்ள வச்சுதான் போட்டியிருந்தாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம நாமளும் தவிச்சு போனோம். இப்பதானே கொஞ்ச நாளா அவரே வெளியில கூட்டிட்டு வராரு. வந்தாலும் அவரோட முகம் அடிக்கடி மாறுறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் அது என்ன ஏதுன்னு கேட்க முடியாம தடுமாற்றமா வாட்ச்மேன் சொல்றது எல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயுமே மகேஷ் ஒரு சைக்கோ தானான்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி வாட்ச்மேன் சொன்னதை பத்தி எதுவுமே காட்டிக்காம தெரியாத மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சிட்டு வீட்டுல வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க. எங்க வாட்ச்மேன் பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேக்குறாங்க. மகேஷ் மறுபடியும் பாக்குறாங்க. என்ன அஞ்சலி இது? நான் ஆபீஸ் போய் எவ்வளவு வேலை பார்த்துட்டு வரேன். அதை பத்தி ஏதாவது என் மேல அக்கறைப்பட்டு கேக்குறியா? அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தன் வாட்ச்மேன் அவன் வரலைங்கிறக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற? முக்கியமா தெரிஞ்சே ஆகணுமான்னு கேட்டு ஒரு மிரட்டுறாங்க. அப்ப பயந்துடுறாங்க அஞ்சலி. இல்லைங்க, நம்ம வீட்டுல அவர் ஒருத்தர் தான் வேலையில இருந்தாரு. இப்போ அவரையும் காணாம இருக்க. அவர் வேற வேலைக்கு போயிட்டாரா இல்ல அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேங்கிறாங்க அஞ்சலி. பாரு அஞ்சலி, வேலைக்கு வரலன்னா விட்டடி, வேற ஒரு ஆள் பார்த்துக்கலாம். அதுக்காக அவரை பத்தியே கேட்டுட்டு இருக்கணுங்கிறக்காக அவர் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? யார் அவரு? ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்மேன். 5 ரூபாய் எச்சா கொடுக்குறேன்னு பக்கத்துல யாராவது கூப்பிட்டாங்கன்னா அங்க கூட போயிருப்பாரு. அவரை பத்தியெல்லாம் நீ இப்படி கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அஞ்சலிங்கிறாங்க மகேஷ். திரும்பவும் அஞ்சலி அந்த ரூம் பக்கம் போறாங்க. மறுபடியும் ஒரு சவுண்ட் கேட்குது. அதையும் திரும்பி வந்து மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. எங்க அந்த ரூம் சாவி இருக்குமான்னு கேட்குறாங்க. அதை வாங்கி நீ என்ன செய்ய போற? அந்த ரூம்ல பழசுதான் இருக்கு. அதை நான் எப்பவுமே நீக்க போறது இல்லைங்க. ஏதாவது போன இது உருட்டிட்டு இருக்குங்கிறாங்க. இல்லைங்க, ஏதோ ஒரு சவுண்டு அப்படியே நிறுத்தி நிறுத்தி அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சந்தேகமா இருக்கு. என்ன இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? அந்த சாவியை கொடுங்களேன். அது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட போதுன்னு கேட்குறாங்க அஞ்சலி. அதுக்கும் மகேஷ் அப்படியே ஒரு கோவத்தோட பார்க்குறாங்க. பார்த்து மிரண்டு நிற்கிறாங்க அஞ்சலி. ஐயோ, என்னது இவருக்கு என்ன இந்த சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? இதுக்கு முன்னாடி எல்லாம் இவர் இப்படி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க மகேஷ். என்ன அஞ்சலி, இது எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற மாதிரி பேசுற, சந்தேகப்படுற மாதிரி கேட்குற. இப்போ என்ன அந்த ரூம்பை போய் நீ பார்த்தே ஆகணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லைங்க, அந்த ரூம்பு ரொம்ப நாளாக போட்டியே இருக்கா. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஏதோ ஒரு சவுண்டு வருது. என்னன்னு தான் போய் பார்க்கலாமேன்னு கேட்டேங்க. வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அஞ்சலி. நான் சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது அஞ்சலி. உனக்கும் தெரியுமல்ல, திரும்ப திரும்ப அந்த ரூம் சாவியை கொடு, வாட்ச்மேனை பற்றி கேட்கறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அஞ்சலி. திரும்பவும் என்ன டென்ஷன் படுத்தாதீங்கிறாங்க மகேஷ். இதுக்கு மேல இவ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சானா திரும்ப இவளுக்கும் அதே நிலைமை தான். ரூமுக்குள்ள வச்சு வாய் அடிச்சு பூட்டி வைக்க வேண்டியதான்னு நினைக்கிறாங்க மகேஷ். அஞ்சலி வாட்ச்மேன் சொன்னதை நினைச்சு பார்த்து பயந்து நடுங்கி, ஐயோ இவர்கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, இவர் இல்லாத போது நம்ம இந்த வீட்டை சோதனை போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அஞ்சலிக்கு அஞ்சலி மேல மறுபடியும் சந்தேகம் வருது. நம்ம இல்லாத போது அந்த ரூம்பை போய் நீக்கி பார்த்துட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தி வீட்டுல துளசி அப்பா அம்மா வந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்க, என்னை பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே, வீட்டுக்குள்ளேயே வர விடாம செஞ்சிருக்கீங்க. நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், ஏன் சிஎம்மா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். உங்களுக்கு வீடு தேடி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவமானப்படுத்துறீங்க. பாருக்கிட்டையும் அம்மா கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்டாகணுங்கிறாங்க துளசி. மன்னிப்பு கேட்கலன்னா என்னடி செய்வேன்னு கேட்குற வெற்றியோட அம்மா.
மன்னிப்பு கேட்க வைப்பேன். இன்னைக்கு இல்லாதனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கேட்க வைக்க போறேன் பாருங்கங்கிறாங்க துளசி. மன்னிப்பு மட்டும் கேட்டா போதுமா இல்ல அவங்க கால்லயும் விழணுமான்னு கேக்குறாங்க அபிராமி. பாருங்க உங்க பேச்சுக்கு சரிக்கு சமமா பேசுவேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க செஞ்சிருக்கிறது தப்பு. என் வீடு, நான் இருக்கிற இடத்துல என்ன பாக்குறதுக்காக எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு எல்லாம் சொந்தம் தான். அவங்களை அவமானப்படுத்தினது பெரிய தப்பு. அதை மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க துளசி. அப்பா என்னமா வாய் பேசுறா, இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாதுடா ஈஸ்வரமூர்த்தி. இவளை சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறாங்க பாட்டி. கரெக்டா வெற்றி வந்துடுறாரு. ஓஹோ, அனுப்புவே பாட்டி, அனுப்புவேன். என் பொண்டாட்டியை நீ எப்படி வெளியே அனுப்பலான்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கும். அவ ரொம்ப வாய் பேசுறாடா, எங்களையே எதிர்த்து பேசுறாங்கிறாங்க பாட்டி. நீங்க பேசுனதுக்கு தான் துளசி பேசுறாங்க. இதை பாருங்க, துளசி யாராவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னோட புரிவாதம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியுமல்ல. இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் பொண்டாட்டிக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க வெற்றி. ஐயோ, இவளுக்கு எல்லாருமா சேர்ந்து என் பையனுக்கு எதையோ வச்சுட்டாளுங்க. மருந்து வச்சதுனால தான் இப்படி இவன் மாற்றமா பேசுறான். என் பையனையும் என்னையும் பிரிச்சுட்டாளுங்க பாருங்கிறாங்க அபிராமியம்மா. வெற்றி போய் தீபா கிட்ட பேசுறாங்க. இதை பாருக்கா, உனக்கு இங்க இருக்கிறது சரியில்லை. நீ இங்க விலைக்கு கழுவிக்கிட்டு தான் இருக்கணும். உன் வீட்டில் இருந்தா ராணி மாதிரி இருக்கலாம். புரிஞ்சுக்கோ. அப்பா அம்மா பேசுறத வச்சுட்டு நீ இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது சரியில்லை. இப்பவே கிளம்பு, நான் உனக்கு கொண்டு விடுறேங்கிறாங்க. தீபாவும் புரிஞ்சுக்கிட்டு பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போறாங்க. வெற்றி அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட போகும்போது சிவராமன் வந்து பார்த்து வாங்கன்னு வரவேற்கிறாங்க. பார்த்துட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. முருகன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. அக்காவை விட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க வெற்றி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க சிவராமன். உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க லட்சுமியம்மா. நீ பண்ணின துரோகத்தை எங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. உன்னை நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா என்னைக்கு ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல லட்சுமிக்கா, நீங்க என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆனா துளசிக்கு ஏற்ற மாப்பிள்ளை வெற்றி தான் உங்க வாயாலேயே நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. சிவராமன் சொல்றாங்க. இதை பாருங்க, லட்சுமி ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா, நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க சிவராமன். இல்ல மாமா, வீட்டுக்கு என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இந்த வீட்டுக்கு நான் வருவேன். அப்ப நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் வரேன்ட்டு போறாங்க. நினைச்சுக்கலீங்கன்னா உங்களுக்குன்னு வாங்கின இந்த சீர்வரிசையை கொண்டு போறீங்களான்னு கேக்குறாங்க சிவராமன். சந்தோஷமா கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லவும் முருகன் தான் அந்த பொருளெல்லாம் எடுத்து கார்ட்டு கீழே வைக்கிறாங்க. வெற்றி அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அஞ்சலிக்கு அந்த வாட்ச்மேன் சொன்னதையே நினைச்சிட்டு இருந்த அஞ்சலி மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போய் பார்க்கும்போது அங்க கதவு திறந்துருக்கு. சரியா லாக் பண்ணாம சாவி மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அஞ்சலி அந்த வழியா தான் போறாங்க. இந்த ரூமை கவனிக்கல. ஆனாலும் அவங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்க முடியல. அதனோட சாவியும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு அப்படியே பால்கனியில போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீட்டுல யாருமே இல்லை, ஆனா யாரோ இருக்கிற மாதிரி ஒரு மர்மமாவே இருக்குன்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி. திரும்பவும் மகேஷ் சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்ததும் அஞ்சலி எதுக்கு மாடிக்கு போயிருக்கா, வேலை அந்த ரூம் பக்கம் போய் நின்று இருப்பாளா, சாவி ஏதாவது போட்டு திறந்து பார்த்துருப்பாளா அப்படின்னு சந்தேகத்துல திரும்பவும் மகேஷ் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. மாடியில இருக்கிற அஞ்சலியை பார்த்ததும் மகேஷ்க்கு தூக்கி வாரி போடுது. இந்த ரூமுக்கு இது பார்த்துருப்பாளா, இந்த ரூம்ல ஏதாவது சத்தம் கேட்டிருக்குமா, என்ன செய்யறதுனே தெரியல, இவளை எப்படியாவது மாடிக்கு வரவிடாம பண்ணணும், என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அஞ்சலின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க மகேஷ். மகேஷ் டக்குன்னு அந்த ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிறாங்க. வந்ததும் திரும்பி பாக்குறாங்க அஞ்சலி. ஏங்க என்னங்க இப்பதான் ஆபீஸ் போறதுன்னு போனாங்க, திரும்ப வந்துட்டீங்களாங்கிறாங்க. அஞ்சலி, ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. அஞ்சலி எதுவுமே கேள்வி கேட்காத இருக்கிறதுனால மகேஷ்க்கு சந்தேகம் தெரிஞ்சிருது. அப்பாடா, எப்படியோ அஞ்சலி இந்த ரூமை திறந்து பார்க்கல. பார்த்துருந்தானா நிச்சயமா அவ சந்தேகத்துக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பா. அவ பார்க்கல போல இருக்கு, அதான் எதுவும் கேட்கல, என்ன மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டான்னு நினைக்கிறாங்க மகேஷ். அஞ்சலி மகேஷ் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னைக்கு தூங்குற மாதிரி நடிக்கணும். யார் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை வாட்ச்மேன் சொல்ற மாதிரி இவர் தான் செய்யறாரா, இல்ல வேற யாரால் வராங்களா, இன்னைக்கு முழிச்சுட்டே இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அஞ்சலி விழுந்ததும் அஞ்சலி டயர்டா இருக்குன்னு போய் படுக்கிறாங்க. மகேஷ் அது உண்மைன்னு நம்பிட்டு, என்ன அஞ்சலி தூக்கம் வந்துருச்சாங்கிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு வெளியில எல்லாம் போய் அலைஞ்சிட்டு வந்தேன்னா அதனால கொஞ்சம் டயர்டா இருக்குங்கிறாங்க. சரி அஞ்சலி படுத்துக்கோ அப்படின்னு பாசமா சொல்ற மாதிரி சொல்றாங்க மகேஷ். மகேஷ் அஞ்சலியை பாக்குறாங்க. அஞ்சலி நல்லா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரகசிய ரூமுக்கு போறாங்க மகேஷ். ரூமுக்கு போய் அந்த அம்மாவை பாக்குறாங்க. அந்த அம்மா மிரண்டு போய் மகேஷை பாக்குறாங்க. என்ன அப்படி பாக்குற, அஞ்சலி நல்லா தூங்கிட்டாளான்னு பார்த்துட்டு தான் வரேன். அஞ்சலி திரும்ப இங்க வரமாட்டேன், உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு சொல்லி பிளேட்டோட சாப்பாட்டு வச்சுட்டு வராங்க. அஞ்சலி மகேஷ்க்கு பின்னாடியே வந்து பாக்குறாங்க. அந்த ரூமுக்கு போய் கதவை திறந்து சாத்திக்கிறாங்க. சந்தேகமா இருக்கு, அந்த ரூம் சாவி எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னவர் இப்ப அந்த ரூமுக்கு போயிட்டு வர்றாரு. அப்படி என்னதான் அந்த ரூம்ல இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலி பயத்துல நடுங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. திரும்பவும் சமையல் கட்டுக்கு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகேஷ். இதையும் ஒண்டி பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. திரும்ப குழப்பத்தோடவே போய் அவங்க பெட்ல படுத்துறாங்க. மகேஷ் அப்பப்ப வந்து அஞ்சலி என்ன செய்யறான்னு பார்த்துட்டு போறாங்க. நல்லா அசந்து தூங்குறான்ட்டு மறுபடியும் மகேஷ் அவங்க வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மகேஷ் வந்து தூங்குறாரு. திரும்ப எழுந்திருச்சு பார்க்கும்போது மகேஷ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. எல்லாம் பளிச்சுன்னு நீட்டா வச்சிருக்காங்க. இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லா ரூம் கதவையும் திறந்து பாக்குறாங்க. அந்த ரூம் கதவை மட்டும் திறக்க முடியல, அதுல சாவியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூமை திறந்தா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. இல்லாத போது அந்த ரூமை திறந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு அஞ்சலி தெரியாத மாதிரி அப்படியே குறுகுறுன்னு மகேஷ்க்கு பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. மகேஷ் எழுந்திருச்சு பார்க்கும்போது அஞ்சலி தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறமா